ஓகே, வெல்கம் டு திஸ் கிளாஸ். உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ டு த கொஸ்டின். இந்த முதல் கேள்வி பாருங்கள். தமிழில் படிக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்டில் தமிழில் இருக்குது, ரைட் ஹேண்டில் இங்கிலீஷ் இருக்குது. த வேல்யூ ஆஃப் 998 ஸ்கொயர், அதாவது 998ஓட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? த வேல்யூ ஆஃப் 998 ஸ்கொயர் நார்மலாக எப்படி, இப்போ 12 ஸ்கொயர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெருக்கணும் சார். 998 into 998 பெருக்கணும். 998 into 998 பெருக்குனா எது ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கு? அந்த 4 ஆன்சர்ல எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த அது எது எது கரெக்டா ஆன்சரா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? கரெக்டு தானே? ஆமாம், ஆப்ஷன் 3. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கால்குலேட் பண்ணாமையே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலான்னு தெரியுதா? எஸ் ஆர் நோ? இந்த திறமையை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. இந்த பரீட்சை வந்து ரொம்ப ஈஸின்னு அடிக்கடி நான் சொல்கிறதுக்கு காரணமே, யூ நீட் நாட் கால்குலேட். சில இடங்கள்ல கால்குலேட் பண்ண சில இடங்களில் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், பட் நிறைய இடங்களில் பண்ண வேண்டி இல்லை. ஓகே, இப்போ 998 into 998 இல்லை, நீங்கள் பேசும்போது மட்டும் உங்கள் மைக் ஆன் பண்ணிக்கங்க, அதர்வைஸ் அது ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ 998 into 998 போட்டு பெருக்கி பாருங்க ஒரு பேப்பரில், என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருது? தேர்ட் ஒன். அதான் எவ்வளோ வருது? என்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 9,96,004 வருது. அப்போ அது இதுக்கு இன்னொரு, இப்போ ஒன்று வந்து கால்குலேட் பண்ணாமையே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் 1. நம்பர் 2, இல்லை 998 into 998ன்னு கண்டுபிடிக்கலாம். மூணாவது மெத்தட் என்ன தெரியுமா? 998 1000 - 2 போடலாமா? 998 1000 - 2 போடலாமா, போட முடியாதா? ஹலோ, போடலாம். அப்போ 1000 - 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 998 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1000 - 2 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அப்போ அந்த 1000 ஸ்கொயர் பண்ணுங்க. 1000 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 1000 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? அது பிரக்ஷனாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பொண்ணு 6வது 7வது நினைக்கிறேன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க 10,000. நல்லா பாருங்க, 1000 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 1000 into 1000 எவ்வளவு வருது? 2000 சார். 1000 into 1000, not plus 1000. 1000 into 1000. நோ. இப்போ யாரோ ஒருத்தர் கரெக்டாக பதில் சொன்னாங்களா? அவங்க யாரு? அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1000 into 1000 எவ்வளவு வருது? 20 lakhs சார். எவ்வளவு? 20 lakhs. 10 lakhs வரும். 20 lakhs எப்படி வரும்? வராது. 10 lakhs வரும். 1000 into 1000 10 lakhs வரும். அப்போ 998 ஸ்கொயர் வந்து 1000 ஸ்கொயரை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும் இல்லையா? 998ங்கிறது 1000 விட கம்மியான ஒரு நம்பர், அதை விட குறைவாக இருக்கணும். அதை விட குறைவாக இருக்கிற ஆன்சர் வந்து 9,96,004 தான். அதாவது 10 lakh பதில் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அது வந்து நம்ம இந்த கொடுத்த 4 ஆப்ஷனில் வந்து 9,96,004. So the entire paper, whether it is NTSC or NMMS, யாரோ I am waiting to join, யாரோ ஒருத்தர் போட்டுக்கார், பார்க்கலாமா யாருன்னு? ஓகே, வெயிட். ஒரு நிமிஷம், 2-3 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பதில் அனுப்பிச்சிடலாம். ஜாயின் பண்ணுங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிக்குமே. ஓகே, பரவாயில்ல. ஸோ 10,000 இப்போ 998 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 998க்கு பக்கத்தில் உள்ள பெரிய நம்பர் அப்படின்னா 1000, ரவுண்டு நம்பர்னு சொல்லலாம். 1000 ஸ்கொயர் வந்து 10 lakhs. ஸோ 10 lakhs விட கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆன்சர். ஸோ நீங்கள் யூ நீட் நாட் கேல்குலேட், யூ கேன் கேல்குலேட், பட் அந்த கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் தவறு பண்ணாலும் பண்ணிவிடுவீங்க, அதுவும் ஒரு இது. ஸோ கேல்குலேட் பண்ணாமையே கண்டுபிடிக்கிறது அப்படி ஒரு
ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிற வழி இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணியாக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆர் யூ வித் மீ? நான் சொல்கிறது புரியுதா? எஸ் சார். எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சதுர அலகுகள் மற்றும் அகலம் a மைனஸ் பி அலகுகள் எனில் அதன் நீளம் என்ன? இங்கிலீஷில் படிக்கிறேன். இஃப் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் லேண்ட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ் whose breadth is a minus b unit then its length is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 8வது படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 8க்கு மேலே உள்ள மாணவர்கள் தெரியும். 6, 7 மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஆன்சர் இது? A plus B sir. A plus B sir. A plus B. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b இன்ட்டு a மைனஸ் பி இல்லையா? இந்த ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் ஸ்கூலில். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b இன்ட்டு a மைனஸ் பி. அதில் அதை வந்து இந்த அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னென்னா நீளம் இன்ட்டு அகலம், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ அந்த ஏரியாவிலேருந்து அது பிரெத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லென்த். ஸோ தட் இஸ் a ப்ளஸ் பி. புரியுதா? கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை புரியல. பிரச்சனை புரியுதா? பரவாயில்லையா? வெரி குட். ஓகே, புரிஞ்சா சரி. புரியலன்னா ஓகே, நோ டோன்ட் பாதர். புரியலன்னா ஐயோ புரியலன்னா அழுக வேண்டாம். ஓகே, அடுத்து பாருங்கள். 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். அப்போ அதனோட சதவீதம் எவ்வளோ? ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ. வாட் இஸ் த பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? ஓகே, 66 2/3%, 66 1/2% அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன மெத்தட் இருக்கு? 3ல் 2 பேர். சார் 2/3 into 100 ஆமாம், 2/3 into 100 போட்டால் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இது என்ன ஆன்சர்? 2/3 into 100னா 200 டிவைடட் பை 3. 200 டிவைடட் பை 3 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு பேப்பரில் எடுத்து போட்டு பாருங்கள். 200 டிவைடட் பை 3 போட்டால் என்ன வருது உங்களுக்கு? இந்த 4 ஆன்சரில் ஏதோ ஒன்று வரணும். எது வருதுன்னு பாருங்கள். First one sir, 63 2/3%. 66 2/3%, 66 2/3%. அதுதான் ஆன்சர். இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவேன். இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் இப்போ போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்போ 1/3. இப்போ 3 பேர் இன்டர்வியூ வந்து ஒருத்தர் தான் செலக்ட் ஆகிறார். அப்போ என்ன சதவீதம் அது? 1/3. அப்போ 1/3 into 100, 100/3 எவ்வளோ வருது பாருங்கள். How much you are getting? 100/3? 33 1/3% sir. ஆமாம், 33/1/3% கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடமாக வச்சு, மனப்பாடம்னா நீங்கள் டிப்பிக்கலாக மனப்பாடம் பண்ணுற அப்படி பண்ண வேண்டாம். இது அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஞாபகம். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் 1/3 என்ன? அதே மாதிரி இப்போ 1/4 எவ்வளோ வரும்? என்ன பர்சன்டேஜ் வரும்? 1/4 25%. 1/2னா ஆஃப் சார் 50. அப்போ ஓகே, லட்சுமண பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. மற்றவங்க சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். 1/2 ஆச்சு. அப்புறம் 3/4 எவ்வளோ வரும்? 3/4 என்ன பர்சன்ட்? 3/4 into 100 எவ்வளோ வருது பாருங்கள். 75%. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ 1/8 எவ்வளோ பர்சன்ட் வருது பாருங்கள். 1/8. 1/8 எவ்வளோ பர்சன்ட் வருது பாருங்க. 1/8 போட்டால் 100/8 எவ்வளோ வருது? 12 சார். நல்லா பாருங்கள், நல்லா கரெக்டாக போடுங்க. ஏன் அப்படி எப்படி ராமானுஜம் மாதிரி தப்பாக பண்ணுறீங்க? கரெக்டாக பண்ணுங்கள். 12.5 வருது சார். ஆமாம், 12.5. அப்போ 1/8 வந்து 12.5. இப்போது நீங்கள் வந்து இப்போ டிவைட் பண்ணி இப்போ கண்டுபிடிக்க, இப்போ இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படி தான் பண்ணணும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுனா, இப்போ 1/4 25%ன்னு சொன்னோம்.
அப்போ 1/8ங்கிறது அந்த 25ல பாதி இருக்கணும் இல்லையா? அப்போ 25ல பாதி எவ்வளோ? 25ல பாதி எவ்வளோ? ஆஃப் 12.5. 12.5. அதுதான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 1/16 எவ்வளோ இருக்கும்? 1/8 is 12.5. அப்போ 1/16 25.0. No. Confuse ஆயிக்காத. 1/16 I'm asking. 1/8 is 12.5. 1/4 25% சொல்றோம். 1/8 12.5. 1/16 சரி நீங்கள் 1/16 100/16 போட்டே கண்டுபிடிங்க. 100 divided by 16 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். What Prakshana? 100/16 how much you are getting? 6.25 sir. 6.25. 6.25 சொல்லக்கூடாது, 6.25 தான் சொல்லணும். அது உங்கள் மிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஓகே, அது when you read it you have to read as 6.25. எழுதும்போது 6.25 தான் எழுதுகிறோம், 25 கூட சொல்லிங்க. பட் படிக்கும்போது 6.25 படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 1/4, 1/2, 1/3, 3/4, 1/6, 1/8, 1/16 இதெல்லாம் அப்படியே நீங்கள் அப்படியே சும்மா இருக்கும்போது கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அது அழகாக இருக்கும். அது ஒன்றுக்கு ரிலேஷன் பார்த்துக்கங்க. அப்போ அது மறக்கவே மறக்காது. அந்த கேள்விக்கு வந்தால் நீங்கள் ஆன்சரே பார்க்காம கூட டக்குன்னு போட்டுடலாம். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ். இப்போது யார் இருக்காங்க? இப்போ திவ்யாவுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். திவ்யா இருக்கீங்களா? இருக்கேன் சார். 3/16 எவ்வளோ % வரும்? இப்போ 1/16 6.25 சொன்னீங்க. அப்போ 3/16 எவ்வளோ? 16 எவ்வளோ வரும்? $0.1875. அதான் 18.75. ஓகே, 0.18 எல்லாம் ஒன்று தான். 18.75 வரும். இல்லை அந்த 6.25 அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படி வந்துடும். ஓகே, இது மாதிரி நீங்கள் ஜக்லிங் பண்ணிட்டே இருங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுங்க. திஸ் வில் பி a wonderful ஒரு எக்ஸசைஸ் ஃபார் யூ. நாட் only ஃபார் யுவர் மேத்தமெட்டிக்ஸ், இட் இஸ் a wonderful எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பிரெயின். அப்புறம் இதில் என்ன முக்கியம்னா, இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு போயின்னு வச்சுங்க. ஸ்கூலில் போய் அப்படியே நீங்கள் ஒரு பிகு பண்ணலாம். இது இவ்வளோ தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு அப்படியே நீங்கள் ஒரு என்னது ஷோ காமிக்கலாமா? என்ன லக்ஷ்மண பிரபு ஷோ காமிக்கலாமா? பிரக்ஷனா நீங்கள் அப்படி காமிக்கிறீங்களா? ஷோ காமிக்கிறீங்களா ஸ்கூலில் ஏதாவது? எஸ் சார். பார்த்தியா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா எப்படி ஷோ காமிக்கணும்லாம் சொல்லி கொடுப்பேன் நான். அவங்களெல்லாம் தெரியாத போது அஹான்னு சிரிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 108 who will read? I will ask Lakshana to read, Prakshana to read. Prakshana, can you read? Yes sir. படிங்க. The value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciation at the rate of 4%. Yeah, it depreciates at the rate of 4% per annum. Okay, what is the present value ன்னு கேட்குறாங்க. அதாவது 70,000 ரூபாய்க்கு ஒரு தமிழில் படிக்கலாம். லட்சுமண பிரபு தமிழில் படிப்பா. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைக்கிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. போடுங்க பார்க்கலாம். நீங்கள் போடுங்க, ஒரு 1 minute வந்துடுறேன். போடுங்க.
கொஸ்டின் சொல்லுங்க. Yeah, I am back. Okay, now என்ன ஆன்சருக்கு யாருக்காவது வந்திருக்கா? சார் சார் கொஸ்டின் காணுங்க சார். கொஸ்டின் காமிக்கிறதா? ஆமா சார், முன்னாடி பாதியில் இருக்கு. ஆமாம், அது ஏதோ இந்த என்னுடைய இதில் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. சாரி, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் அது 2 இதாக வருது. ஓகே, அதாவது ஒரு மோட்டார் சைக்கிளோட விலை 70,000 ரூபாய். அது டெப்ரிஷியேட் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ரூபாய். அது ஒரு வருஷத்துக்கு 4% டெப்ரிஷியேட் ஆனால் 4% குறையுதுன்னு அர்த்தம். டெப்ரிஷியேட்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்ரிஷியேட்னா என்ன? அதிகமாக இருது, இல்லை நம்ம பாராட்டுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. டெப்ரிஷியேட்னா குறைவது, 4% குறையுது. அப்படின்னா இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருந்தது, இப்போ என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. 2800 குறையும் சார். குறையுங்கிறது தான் தெரியும். அப்போ கண்டிப்பாக 3, 4 ஆன்சர் கிடையாது. எஸ் ஆர் நோ? ஆப்ஷன் 3, 4 ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லலாமா? Yes sir. Answer 3 and 4 cannot. Option 3 and 4 cannot be the answers. Okay, good. அப்போ ஆப்ஷன் 1 or 2 the answer. ஆப்ஷன் 1 சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் சார். ஓகே, இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சொல்லுங்க. ஆமா சொன்னாங்களா சார்? அப்ப டெப்ரிஷியேட் வந்து 4% ஒவ்வொரு வருஷம் அதிகம்ங்கங்களா சார்? டெப்ரிஷியேட்னா குறையுது. அதான் சார், குறையுதுங்களா சார்? ஆமா. அப்ப 2 வருஷத்துக்கு 4 4 8 ஆயிடுச்சுல சார்? ஆமா. அப்ப வந்து 70,000க்கு 8% கண்டுபிடிச்சிட்டு அதுல மைனஸ் பண்ண கிடைக்குமா சார்? கிடைக்கும். சொல்லுங்க, எவ்வளவு வருது சொல்லுங்க. நான் போட்டு சொல்றேன். சரி, எவ்வளவு வருது உங்களுக்கு ஆன்சர்? எது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் ஏ? இப்போ அந்த லக்ஷ்மண பிரபு சொன்ன மாதிரி எவ்ரி இயர் 4% குறையுது, 2 வருஷத்துக்கு 8% குறையுது. அப்போ 70,000 இருந்தது, 8% போட்டால் 5,600 குறையும். ஸோ 70,000 5,600 குறைஞ்சா 64,400 வரணும். ஆனால் ஆன்சரில் 64,400 எங்கேயுமே இல்லை. 64,512 தான் இருக்குது. சரி, பக்கத்தில் ஆன்சர்னு சொல்லி ஆப்ஷன் 1 போட்டுட்டோம். கரெக்டு தான் அது. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சரே 64,512 தான். எப்படி? ஏன்னா புரியுதா? நான் கேட்ட கேள்வி புரியுதா? புரியுது. 70,000 முதல் வருஷம் 4% குறையுது. அப்போ 2,800 ரூபா குறையும். அப்போ அது எவ்வளோ வரும்? முதல் வருஷ கடைசியில் எவ்வளோ வரும்? 70,000 2,800 குறைச்சா 77,200 வரும். சாரி, 67,200 வருமா? Yes sir. அந்த 67,200க்கு ஒரு 4% போடுங்க. 67,200க்கு 4%. அப்படி ஒவ்வொரு வருஷமாக போடும்போது அந்த 2 வருஷத்துக்கு போட்டதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். அது 64,400க்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக வரும். 64,400க்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது 64,512. அப்போ அதுதான் சரியான விடை. புரியுதா? இப்போ இப்படி கேட்குறேன். இப்போ நம்ம யார் பிரக்ஷனா இருக்காங்க, அவங்க அம்மா 100 லட்டு பண்ணாங்க. எவ்வளோ லட்டு பண்ணாங்க? 100 லட்டூஸ். அப்புறம் பிரக்ஷனா வந்து முதல் நாள் ஒரு 4 சாப்பிட்டாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 96. ஒரு அடுத்த நாள் 4 சாப்பிட்டாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 92. அப்போ முதல் நாள் வந்து 100%ல் 100 லட்டில் 4 சாப்பிட்டாங்க. 4% சாப்பிட்டாங்கன்னா 96% அப்படி இருக்கும். இந்த 96%ல் 4% என்ன எவ்வளோ? இப்போ இது லட்டுன்னா அப்படியே 4 கழிச்சிடுறோம். 96%ல் 4% சாப்பிட்டாங்கன்னா அது 4 லட்டு இருக்காது, 3 லட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. அதுதான் அர்த்தம். 3.75 லட்டு. இப்போ மீதம் இருப்பது அந்த 92 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஓகே, லக்ஷனா ஒரு நாளைக்கு எத்தனை லட்டு, பிரக்ஷனா ஒரு நாளைக்கு எத்தனை லட்டு சாப்பிடுவீங்க மேக்ஸிமம்? 3? ஓகே, குட். 3 is a good number. 3 is a good number. For your age, 3 is a good number. In any case, you should not eat more than 3 in any point of time in your life.
3 laddu is more than. You know how much I can eat now? How many laddus I can eat? Tell me. என்னால் இப்போ I don't know, sir. இல்லை கெஸ் பண்ணு, உனக்கு தெரியாதுன்னு தெரியும், கெஸ் பண்ணு. 3, sir. 3யா? என்ன நீயும் 3 நானும் 3யா? நான் வந்து 1 தான். ஈவன் தோ ஐ ஆம் மோர் ஏஜ்டு தேன் யூ, மோர் கேப்பபிள் ஆஃப் ஈட்டிங் என்ன கூட இப்போ 1 தான் சாப்பிடுவேன். ஏன்னா அதை சாப்பிட்டா என்னோட வயசுக்கு சக்கரை வியாதி வந்துடும்ட்டு நான் கம்மியாக சாப்பிடுவேன் இல்லையா? உங்கள் வயசுக்கு நீங்கள் 3 சாப்பிட்லாம், என்னோட வயசுக்கு 1 தான் சாப்பிடணும். கரெக்ட்? ஓகே, வெரி குட். ஸோ தட்ஸ் குட். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ வில் ரிக்வெஸ்ட் திவ்யா டு ரீட் த 109th கொஸ்டின். 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்ந்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஆமாம், ஏணியோடைய உயரம் 20 அடி. அதை அப்படியே சாய்ச்சி வச்சுருக்காங்க. அப்போ அந்த செவுரில் 16 அடி அது உயரத்தில் சாய்ச்சி வச்சுருக்காங்க. அப்போ கீழே பேஸில் அந்த ஏணி அந்த செவுர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு முக்கோணம் மாதிரி நீங்கள் போடணும். இந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன? செங்கோண முக்கோணம் அல்லது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, பிஃபோர் வி கோ, இல்லை இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுஜித்ரா இருக்காங்களா? சுஜித்ராவோ? Yes, sir. Yes, sir. You read the English version, please. A ladder of 20 feet leans against a wall at highest of 60 feet from the ground. How far is the base of the ladder from the wall? ஓகே ரைட். ஒரு சின்ன அது ஹைட், அது என்னமோ ஹையஸ்ட்னு சொல்லிட்டீங்க. ஹைட்டு தான் ஹையஸ்ட்னு பரவாயில்ல, அது இட்ஸ் நாட் ஓகே. இப்போ உங்களுக்கு கேள்வியெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏணியோட அந்த லேடரோட லென்த் 20, ஹைட் இஸ் 16. அப்போ பிரெத்து கீழே அகலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது எப்படி போடுறது? யார் எப்படி போடுறது? பித்தாகரஸ் தீரம் முறை மட்டும், அது எப்படி அந்த மெத்தட் மட்டும் சொல்லுங்கள். அதாவது ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் வந்து அட்ஜசன்ட் ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, அதான் இப்போ என்ன ஆன்சர் எப்படி கண்டது? பேஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க 20 ஸ்கொயர் பக்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கத்திற்கு சமமாகும். ஆமாமா. அப்போ b is equal to முதல்ல 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400 சார். 400. 16 ஸ்கொயர் 256 சார். 256. அப்ப 400ல 256 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 144. அப்ப 144 வந்து அந்த பேஸோட ஸ்கொயர். அப்ப பேஸ் எவ்வளவு இருக்கும்? 12 சார். 12. இது எல்லாருக்கும் புரியுதா? சுஜித்ரா, இன்னும் யார் இருக்க? நித்யஸ்ரீ. எஸ் சார். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே, நீங்கள் ஏதாவது புரியலன்னா நீங்கள் அப்பவுமே என்னை கேளுங்க. ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, கடைசி முடிய வெயிட் பண்ணாதீங்க. உடனடியாக ஒரு தட்டி என்ன சார் இது தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு மிரட்டுங்க. நித்யஸ்ரீ, எங்கள் கிளாஸில் நீங்கள்லாம் மிரட்டணும் வாத்தியாரை. உங்கள் கிளாஸில் வாத்தியார் மிரட்டுவார், இங்கே வாத்தியாரை நீங்கள் மிரட்டணும். மிரட்டுவீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ 12 இஸ் த ஆன்சர். ஓகே, குட். லெட்ஸ் கோ டு த 110th கொஸ்டின். இப்போ 110th கொஸ்டினை நித்யஸ்ரீ வில் ரீட். Father is 5 times as old as her daughter. After 2 years, the father will be 4 times as old as his daughter. The present age of the daughter is. ஓகே, இப்போ இந்த கேள்வியில் ஒரு சின்ன தவறு இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கேன் யூ ஃபைண்ட் அவுட்? ஸ்பெல்லிங்ஸ் பர்சன்டேஜ், அது பர்சன்டேஜ் இல்லை, அது பர்சன்டேஜ். அது கரெக்டு தான், அது தவறு கிடையாது. வேறு என்ன தவறாக இருக்குன்னு சொல்ல பார்க்கலாம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னு சொல்லலாம், நாட் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக். கண்டுபிடிக்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேத்ஸ்லேருந்து இங்கிலீஷ் போயிட்டோம். கேன் யூ ஃபைண்ட் அவுட் பிரக்ஷனா? கேன் யூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மிஸ்டேக் இன் தட் கொஸ்டின்? கேன் யூ ரீட் இட் ஒன்ஸ்? இங்கிலீஷ்ல படிக்க. நீங்க இங்கிலீஷ் மீடியம் தானே? Father is 5 times as old as
has daughter. டாக்டரா? After 2 years, the father will be 4 times as old as his daughter. The present age of the daughter is. ஸோ இது என்ன ஒரு ஒரு ஸ்பெல்லிங் ஒரு இது இருக்கு. என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், என்ன லட்சுமண பிரபு என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்க. அப்போ நாட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக். மறுபடி அது படிங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 தடவை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். நான் சொல்ல போகிறல, நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. சுஜித்ரா, ஃபைண்ட் அவுட். Yes, sir. என்ன மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறேன், அது என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிங்க. இல்லை மிஸ்டேக்கு இல்லைன்னு நீங்கள் வாதாடுங்க, தப்பு கிடையாது. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் ஹர் டாட்டர்னு கொடுத்திருந்தாங்க. ஆ. அடுத்தது ஆஸ் ஹிஸ் டாட்டர்னு. எது கரெக்ட்? ஆஸ் ஹர் டாட்டர், ஆஸ் ஹிஸ் டாட்டரா? ஆஸ் ஹர் டாட்டர். His daughter தான் சார் வரும். அப்போ எங்கே தவறு இருக்கு சொல்லுங்க. Has old as his daughter தான் சார் தப்பு. அப்போ எந்த லைனில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. First line, sir. ஃபர்ஸ்ட் லைனில் தவறு இருக்கா இல்லையா? தப்பு இல்லை சார். ஃபர்ஸ்ட் லைனில் தவறு இருக்கா? நோ சார். நோவா? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் லைன்ல தான் சார் ராங் தப்பு. அதான் கேட்குறேன். அப்புறம் நோ சாருங்கிறீங்க. என்ன லட்சுமண பிரபு, எங்கே தப்பு இருக்கு? சார் ஆஸ் ஹர் டாட்டர்னு இருக்கு சார். அதான் அது என்ன தவறு, அது என்னவா இருக்கணும்? ஹர் வந்திருக்கு சார். சார். அட என்ன வந்திருக்கணும் கேட்குறேன். ஹர் வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன வந்திருக்கணும்? எஸ். இருங்க அவன் சொல்லட்டும். இஸ் டாட்டர்னு வந்திருக்கணும். இங்கிலீஷ் ரொம்ப தகராறாட்டிருக்கு லட்சுமண பிரபுக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபாதர் இஸ் 5 times as old as his daughterன்னு இருக்கணும். his daughter. After 2 years, father will be 4 times as old as his daughter. The present age of the daughter is. வச்சுக்கலாம். ஓகே, இப்போ the present age of the daughter 6 yearsன்னு ஒரு எடுத்துப்போம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 6 year எடுத்துப்போம். இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் 6ன்னா அப்போ ஃபாதர் ஏஜ் என்ன? ப்ரெசன்ட் ஏஜ் டாட்டர் 6ன்னு அதுதான் கரெக்ட் ஆன்சராக இருந்தால் அப்போ ஃபாதர் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? ஃபாதர் இஸ் 5 times as old as his daughter. அப்போ ஃபாதர் எவ்வளோ ஏஜ் என்ன இருக்கும்? 30 இருக்கும். 30, sir. 30 இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டாட்டரோட ஏஜ் என்ன இருக்கும்? இப்போ 6, 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்கும்? 8 இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 32. இஸ் 32 8 இது 4 டைம்ஸா? கரெக்ட் சார். Yes, sir. அப்போ எது ரைட் ஆன்சரு? 6 ரைட் ஆன்சரா? Correct answer, sir. அதான் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம சொன்னால் நான் ஒரு 10 மெத்தட் சொல்லுவேன் நான். அதனால் நம்ம ஏதோ ஒரு மெத்தட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சரி, நம்ம பிரக்ஷனா வந்து எதுக்கு 3 ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஓகே பிரக்ஷனா, டுடே த டாட்டர்ஸ் ஏஜ் இஸ் 3. அப்போ ஃபாதர் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 15 சார். 15 இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டாட்டர் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 5. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 17. அப்போ 17 இஸ் 17 4 times of 5? நோ சார். No. அப்போ 3 is not the answer. புரியுதா? ஹலோ, எஸ் சார். அப்போ 6 is the answer கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 40 is not the answer, 30 is not the answer நம்ம சொல்லலாம். எது இப்படி நீங்கள் இதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு பேர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை பாஸ் பண்ணுறதுக்கு அது நீட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇயாக இருந்தாலும் சரி, நேட்டாவாக இருந்தாலும் சரி, என்எம்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்டிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கேவிபியாக இருந்தாலும் சரி, கிளாட்டாக இருந்தாலும் சரி, ஐகேஆராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எக்ஸாம்ஸ் இனிமேல் நீங்கள் எல்லாம் எழுத போகிறீங்க இன்னொரு 5 வருஷத்தில். எதுவாக இருந்தாலும் ஆன்சர்லேருந்தே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி விடை கண்டுபிடித்து விடலாம். அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? எஸ் சார். ஓகே. ஏன் பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தர் தூண்டுனா தான் அவங்க பேசுவாங்களாட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், அறிவியல் சயின்ஸ். சரி, இப்போ படிங்க பார்க்கலாம். அறிவியலில் என்ன படிங்க? கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க.
convert 90 degree into radian. 90 டிகிரி வந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் புரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போது எவ்வளோ ரேடியன் ஒரு 2 பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 2 பைங்கிறது ஒரு 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 வேல்யூ. அது தெரியாதவங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், சின்ன குழந்தைக்கெல்லாம் தெரியாது. 2 பை ரேடியன் ஈக்குவல் 360ன்னா அப்போ 90 டிகிரி எவ்வளோ ரேடியனாக இருக்கும்? 2 பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 ன்னா 1 பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ 90 டிகிரி எவ்வளோ ரேடியனாக இருக்கும்? 4 pi. 4 பையா? நல்லா பார். 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 பை. 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? By 4. 2 pi radian is equal to 360. I am asking what is 90 degree is equal to how much? Pi by 4. 5 by 4. No. அங்கே 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பை பை 2, பை பை 3, 2 பை பை 2, 3 பை பை 2. அதில் தான் ஆன்சர் இருக்குது. Pi by 2. 5 by 2 is the answer. யார் சொன்னது? Fractional, sir. Yes, very good. Pi by 2 the answer. Very good. ஸோ அதான் இது ரொம்ப அது உங்களுக்கு அந்த பையங்கிறது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பாடம் நடத்திருக்காங்களா பை? Yes, sir. ஓ வந்துடுச்சா? பரவாயில்ல. நான் கூட வரலன்னு நினச்சிட்டது. என்ன நீங்கள் எவ்வளோ 6வது 8வதா? 6th, sir. 6th ஸ்டாண்டர்டுக்கே பையெல்லாம் வந்துடுதா? அப்போ பரவாயில்லையே. நான் ஐ தாட் பையெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இதோ இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன்ல, கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா சார், அன்னைக்கே பார்த்ததை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். வில் கோ ஸ்ட்ரெயிட் டு அப்புறம் பின்னாடி இது பாருங்க. தமிழகத்தில் பறத்தல் விளையாட்டுக்கு ஏற்ற மலைச்சரிவுகளை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வேலூர் சார். இது வந்து ஜியாகிரஃபி. தமிழகத்தில் அதாவது த டிஸ்ட்ரிக்ட் வித் ஜென்டில் ஸ்லோப்ஸ் விச் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் பேராகிளைடிங். என்ன ஆன்சரு? வெள்ளூரா? வேலூர். ஓகே, நான் ஐ கோ வித் ஹிம் பிகாஸ் எனக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியாது, அவருக்கு தெரியும். ஸோ அது கரெக்டான நம்ம வச்சுப்போம். அடுத்தது, இந்த சிம்பிள், திஸ் சிம்பிள் டினோட்ஸ், இந்த குறியீடு குறிப்பது எதை அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டரிங்கிறது தமிழ் என்ன? மின்கல அடுக்கு. மின்கலத்துக்கும் மின்கல அடுக்குக்கு என்ன வித்தியாசம்? மின்கலத்துக்கும் மின்கல அடுக்கும், அது செல்லுக்கும் பேட்டரிக்கு என்ன வித்தியாசம்? இது இல்ல நான் மற்றவங்களுக்கு கேட்குறேன். செல்லுக்கும் பேட்டரிக்கு என்னமா வித்தியாசம்? மற்றவங்கள சொல்லுங்க, யாரோ ஒருத்தர். ஒரு செல்லுங்கிறதுக்கும் பேட்டரிக்கு என்ன வித்தியாசம்? செல்லுனா ஒரு யூனிட் சார், பேட்டரினா 2 யூனிட் சார். ஆமாமா, யார் இது சொன்னது? Fractional, sir. Very good. Exactly. Cell is only one unit. Battery means 2-3 cells put together will is called as battery. Very good ma. Very good. Okay, good. நம்ம இதெல்லாம் அப்போ ஓகே, நம்ம ஒரு செல்லுக்கு சிம்பிள் எப்படி இருக்கும்? ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். ஆமா, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு இருக்கும் இல்லையா? பேட்டரினா ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு, மறுபடியும் ஒரு பெரிய கோடு, மறுபடியும் ஒரு சின்ன கோடு இருக்கு. இது பேட்டரிக்கு. செல்லுக்கு ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு மட்டும் இருக்கும். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட். 40 டிகிரி கன்வெர்ட் 40 டிகிரி சென்டிகிரேட் இன்டு ஃபாரன்ஹீட். இதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குதே, தெரியுமா? இதுக்கு ஒரு ஃபார்முலா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுமான்னு? No, sir. 3/5 by 3, this is 224 120. இல்லை, அது என்னமோ ஒன்று இருக்கே, எனக்கு மறந்துடுச்சு. என்னடா உனக்கு தெரியாதாடா லக்ஷ்மண்? வாட் இஸ் த ஃபார்முலா? F is equal to 3/5c plus 32. There is a formula. F is equal to 3/5c plus 32 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபடி போட்டு பாருங்க. இப்போ F கேட்குறாங்க, C கொடுத்துருக்காங்க. இப்போ F is equal to 3/5 into C, that is 40 plus 32. எவ்வளோ வருது பாருங்க? 8. This is 24. இல்லை, ஐ திங்க் ராங். F is equal to 3/5c plus 32 கிடையாது.
F is equal to 5/3 C. சார் ஆ சார் 1.8 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அத 32 ஆல ஆட் பண்ணனும் சார். அதாவது அப்போ 5/3C. அப்போ F is equal to 5/3C. 5/3 5/4 மறந்துட்டேன், எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. 5/3 தான் நினைக்கிறேன். 5/3C + 32 வருது. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இல்லை C + 32 இல்லை, அந்த ஃபார்முலா இருங்க, நான் பார்க்குறேன், நெட்டில் பார்க்குறேன், எனக்கே மறந்து போச்சு. என்னடா நீங்களாம் மறந்துட்டீங்க, நானும் மறந்தேன், நீங்கள் மறந்தீங்களா? வாத்தியாரும் மறதியான ஆள். என்ன அது கம்ப்ளீட் பண்ணுங்கள். வாத்தியாரும் மறக்கிறாரு, அப்புறம் குழந்தைகளும் மறக்கிறாங்க. பாரு வந்துருச்சு இப்போ. அதாவது F - 32 into 5/9 is equal to C. F - 32 into 5/9 is equal to 32 வந்துருச்சு. ஓகே, அப்போ இப்போ கண்டுபிடிங்க. என்ன சாரி, என்ன கேட்குறாங்க இப்போ? the formula is F - 32 bracket closed, bracketல வச்சுங்க, F - 32 அப்புறம் bracket closed into 5/9 that is equal to Cங்கிறாங்க. இப்போ கண்டுபிடிக்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். F - 32 into 5/9 is equal to C. இப்போ C கொடுத்தாங்க. அப்போ F - 32 bracket close into 5/9 is equal to 40. அப்போ F - 32 is equal to 40 into 9/5. So that is equal to 72. அப்போ F is equal to 72 plus 32, 104 the answer. வருதான்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா எழுதுங்க எல்லாரும் இப்போ பேப்பரில். F - 32 bracket closed, bracket ஓப்பன் பண்ணி F போடுங்க, அப்புறம் -32 போட்டு bracket க்ளோஸ் பண்ணுங்க. Will you do it like that? You know it or should I show you? காமிக்கிட்டுமா? இந்த ஃபார்முலா பாரு, காமிக்கிறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இங்கடா சே, எஸ், ஃபார்முலா தெரியுதா? இப்போ தெரியுதா? ஆர் யூ ஏபிள் டு see this formula? Yes, sir. F - 32 into 5/9 equal to C. இப்போ C is given, C is equal to 40. அப்போ F கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க எல்லாரும் பீஸ் ஆஃப் பேப்பரில். நான் தான் ஃபார்முலா மறந்தேன்னா நீங்களும் மறக்கிறீங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம எல்லாருக்கும்? F - 32 into 5/9 is equal to C. Okay, now you do it. So C equal to 40 போடுங்க, அப்போ F கண்டுபிடிங்க. Who is first? Prakshana, are you there? ஹலோ, யாருமே இல்லையா? லக்ஷ்மண பிரபு இருக்கியாப்பா? இருக்குங்க சார். கண்டுபிடி. F - 32 into 5/9 equal to C ன்னு ஃபார்முலா கொடுத்தாச்சு, சியும் கொடுத்தாச்சு. இப்போ F கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? திவ்யா, சுஜித்ரா அண்ட் ஆல் அதர் பீப்புள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அவங்கெல்லாம், why you are finding it difficult?
I have already given the formula and I have given what is equal C equal to 14 கொடுத்தாச்சு. Find F. F minus 32 is in bracket into 5 by 9 is equal to C. அரிய பாரு கடைசியில் ஃப்ராக்ஷனாக தான் கண்டுபிடிப்பாளருக்கு பார்த்தா. Have you written the formula correct? F minus 32 bracket closed into 5 by 9 equal to C. என்ன ஆன்சர் வருது? கார்த்திகா யார் யார் இருக்கீங்கன்னு பார்க்குறேன். கார்த்திகா இஸ் தேர். நித்யஸ்ரீ, why you are not able to do this problem? What is your problem? I wanted to understand. உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஜுஜிபி ப்ராப்ளம். உங்கள் பாஷையில் சொன்னால் இது ஜுஜிபி ப்ராப்ளம். பிரக்ஷனா, ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? என்னடா ஆச்சு லக்ஷ்மண்? Are you getting 104? வருது சார். என்ன எப்படி போட்டிங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இந்த f minus 32 by 5 by 9 is equal to C ன்னு சொல்லிங்க சார். C வந்து 40 கொடுத்துட்டீங்க. அதை வச்சு போட்டேன் சார். இல்லை அதை வச்சு எப்படி போட்டிங்க? முதல்ல என்ன ஆகும்? அந்த 5 by 9 அந்த பக்கம் போனால் என்ன சொல்லுங்க. அந்த 40 டிகிரி அந்த செல்சியஸ் வந்து 40 சார். அதோட வந்து 9.5 வந்து மல்டிப்ளை பண்ணி அதை வந்து 32ஓட ஆட் பண்ணா வந்து 104 சாரங்க வருது சார். வருதா? எல்லாருக்கும் 104 வருதான்னு பாருங்க. All of you, are you getting 104? I think you have problem with mathematics, not problem with your science. Science of course நீங்கள் இந்த ஃபார்முலா மறந்துட்டு எல்லாரும் சேர்ந்து, பட் மேத்தமெட்டிக்ஸே ப்ராப்ளமாக இருக்க மாட்டேன். ஐ டோன்ட் நோ வை. நோ, பெருக்கலுக்கு அது போர்ட் மாஸ் படிச்சிங்களா? bracket ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் படிச்சிங்களா படிக்கலையா? படிச்சிருக்கோம் சார். அப்புறம் ஏன் இது போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? இது வந்து 1 மார்க் கொஸ்டின் 1 minute தான். நிறைய டைம்ல தர மாட்டேன். சொன்ன ஆன்சர் கரெக்ட்டா சார்? கரெக்ட். 104 இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்க யாராவது. The elements which exhibits the properties of metal and non-metal are called என்ன ஆன்சர்? metalloids sir. மெட்டலாய்ட்ஸ். அது வந்து தமிழ்ல படிங்க யாராவது ஒருத்தர். உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. அதுக்கு உலோக போலிகள் பேரா? ஆமா சார். ஆனா அது அந்த உலோக போலிகள்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையா தெரியல. போலின்னு என்ன சொல்லுவோம்? ஃபேக்குன்னு சொல்லுவோம். உலோகம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக அது உலோகம் இல்லைன்னாலும் உலோகத்தோட தன்மையை கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். மெட்டலாய்ட்ஸ்ன்னு அவங்க இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க, அது விடுங்க. பட் தமிழில் வேறு ஏதோ ஒரு இதை கண்டுபிடிக்கணுமாடா? உலோக போலிகள்ங்கிறது கரெக்டாக தான் இருக்குதா? இல்லை சார், வேற ஏதாவது வைக்கலாம். கண்டுபிடிக்கணும். போலின்னா நமக்கு நார்மலாக வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஃபேக் நியூஸ், ஃபேக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இதில் உலோக போலிகள்னு சொல்லிட்டாங்க பாவம். உலோக ஆளி இல்லை அது திங்க் பண்ண. இதெல்லாம் நீங்களாம் சின்ன பசங்களை பெருசாகும் போது எல்லாம் நீங்களாம் கொண்டு வருவீங்க. எல்லாம் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆவீங்கல்ல. அப்போ அதுக்கு தமிழ் ஆர்வலர்களும் விஞ்ஞான ஆர்வலர்களும் சேர்ந்து ஒரு தமிழ் வார்த்தையை கொண்டு வருவீங்க. அதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் கெரியர் ஆர் பில்டிங் யுவர் இன்ட்ரெஸ்ட். எங்கேயாவது ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் இப்படி. இப்போ மை ஜாப் இஸ் டு மேக் யூ இன்ஸ்பயர். நான் கண்டுபிடிச்சி நான் பட்டம் வாங்கி என்ன பண்ண போகிறேன் இப்போ? அதனால் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்காக நான் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறேன். என்ன சுஜித்ரா, உலக போலிகள் போட்டிருக்கிறது கரெக்டா? திவ்யா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உலக போலிகளே இருக்கட்டுமா இல்லை வேற ஏதாவது கண்டுபிடிக்கணுமா? வேற கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சி நீங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் போடுங்க. சார் இது இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு போடுங்க. எல்லாம் நீங்களே ஒரு டிபேட் பண்ணி நம்ம குழந்தைகளே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். ரைட்.
வனஸ்பதி நெய் தயாரித்தலில் வினையூக்கியாக செயல்படுவது எது அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷில் படிங்க. When Dash dash when when mixed mixed with with powdered powdered charcoal is used as an explosive. No, 123. You read the 123 question. Dash is used a catalyst in the preparation of vanaspati ghee. ஓகே, இப்போ வனஸ்பதிங்கிறது என்னன்னு தெரியுமா? உங்கள் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். என்ன அது பேர் என்ன? வீட்டில் நெய் என்ன சொல்றாங்க? மாதிரியே அப்படியே கெட்டியா இருக்கும் சார். இல்லை, வீட்டில் அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. டால்டா. டால்டான்னு சொல்கிறது தான் வனஸ்பதி. அது கீ மாதிரியே இருக்கும், ஆனால் கீ கிடையாது. அதனால தான் வனஸ்பதி கீன்னு வச்சுட்டாங்க. அது கொழுப்பு சக்தி நிறைய இருக்கிற ஒரு டால்டா. இப்போ எங்களை மாதிரி வயசானவங்களாம் அது சாப்பிடக்கூடாது. நீங்கள் குழந்தைகள்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம், நத்திங் ராங் இன் இட். ஸோ அந்த வனஸ்பதி கீயை தயாரிக்கும் போது ஏதோ ஒரு பொருள் வினை யூக்கியாக எது? நிக்கல் சார். நிக்கலா? கரெக்டா? எஸ் சார். ஆமா சார். ஆமா, Catalyst நிக்கல் is used as a catalyst in the preparation of வனஸ்பதி அப்படின்னு. இந்த கேட்டலிஸ்ட்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து இந்த ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணும், இல்லை ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும், இல்லை வேறு ஏதோ அந்த மாதிரி பண்ணாது. அது வந்து ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அது இட் வில் ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் வில் என்ஹான்ஸ் இன்க்ரீஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன், தட் இஸ் கால்ட் கேட்டலிஸ்ட். அது வந்து இன்னொரு பேர் வினையூக்கின்னு போட்டிருக்காங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி வினையூக்கிங்கிற ஒரு பேர் வரக்கு முன்னாடி வேற ஒரு பேர் இருந்தது. அதுக்கு ஏதாவது தெரியுமா? நாங்களாம் படிக்கும்போது வினையூக்கிங்கிற பேர் இல்லை. தெரியல சார். கிரியா ஊக்கின்னு ஒரு பேர். அது பேர் கிரியா ஊக்கி. கிரியா ஊக்கி வரும். கிரியா ஊக்கிங்கிற பேர் தான் இப்போ வினையூக்கின்னு மாறி போச்சு, உருமாறிடுச்சு. அது கொரோனா உருமாறுற மாதிரி வேர்ட்ஸும் உருமாறுது. ஓகே, கோ டு த நெக்ஸ்ட். இப்போ படிங்க. சுஜித்ராங்கிற பிரக்ஷனா படிங்க. 124. I think she's not there. Somebody else? Dash when mixed with powdered charcoal is used as an explosive. Yes, dash when mixed with powdered charcoal is used as an explosive. Oxygen sir. Oxygen. ஆமா சார். Oxygen. Nitrogen sir. Nitrogen sir. Nitrogen oxygen. Oxygen sir. Oxygen sir. Are you sure? Yes sir. ஏன்னா எனக்கு சரியா தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இப்போ நைட்ரஜனா ஆக்சிஜன் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, ஓகே, இது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, மறந்துட்டேன். நான் ஆன்சர்லாம் பார்த்துட்டு வர்றதில்ல, நான் பாட்டுக்கு வருவேன் அப்படியே. ஓகே, அடுத்தது படிங்க. உலர் பனிக்கட்டி என்பது எது? ட்ரை ஐஸ் என்பது எது? இது ஈஸி. ட்ரை ஐஸ்ங்கிறது என்னது? சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன், சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் இட் இஸ் கால்ட் ட்ரை ஐஸ் அல்லது உலர் பனிக்கட்டிய உலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குட். கடைசியாக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். அது பெரிய. ஓகே, அடுத்தது 127 போயிடலாம். அது 126 பெருசாக இருக்குது. 127 என்ன? மாறா விகித விதியை கூறியவர் யார்? லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். யார் கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி எனக்கு தெரியல. யார் அது? யாரு? ஜோசப் ஃப்ரோஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. அதை ஆர் யூ ஷூர்? ஆமா சார். ஓகே, ரைட், ஐ கோ வித் யூ. நெக்ஸ்ட், வேதியியல் மாற்றம் நிகழுவது. கெமிக்கல் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் curdling of milk, melting of ice stick, crystallization, paper made into bits of paper. எங்கே கெமிக்கல் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. curdling of milk. எப்படி சொன்னேன் இது? எப்படி அது? சார், இப்போ வந்து மெல்டிங் ஆஃப் ஐஸ் ஸ்டிக்னா வந்து ஐஸை வந்து திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா சாலிட் ஆயிரும் சார். ஆமா, அப்போ வந்து அது ஃபிசிக்கல் சேஞ்ச். ஆமா, ஃபிசிக்கல் சேஞ்ச். கரெக்ட். கிறிஸ்டலைசேஷன். ரைட். ஆமா, அதாவது அந்த மறுபடியும் அந்த ரியாக்ஷனை எது ரிவர்ஸ் பண்ண முடியாதோ அது வந்து நார்மலி இட் இஸ் கால்டு கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சில் சம்டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுதான் அதனுடைய இது. ஓகே, வி வில் க்ளோஸ் அட் திஸ் டுடே. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் உங்களுடைய இந்த NTSC NMMS கிளாஸுக்கு நீங்கள் கிளாஸ் வந்தால் போது உங்கள் புக்கை வந்து கொஞ்சம் தரவாக படிக்கணும். பர்டிகுலர்லி இந்த SAT, அது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்,
கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்ஸா உங்களுக்கு? சயின்ஸு, மேத்ஸு, சோஷியல் சயின்ஸ் இந்த 3மே தரவாக இருக்கணும். ஐ திங்க் நிறைய குழந்தைகள் சம்டைம்ஸ் தரவாக இல்லாமல் போயிடுறாங்க. அது ஒரு முக்கியமான இது. ஸோ யூ ட்ரை அண்ட் எக்யூப் யுவர் செல்ஃப் வித் தட் பர்டிகுலர் இது. மேட்டு பொறுத்தவரையிலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இங்கே படிக்கிறதே போதுமானது. சேட்டை பொறுத்தவரையிலும் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா திவ்யா? இல்ல சார். சார் No, sir. கார்த்திகாவுக்கு ஏதாவது டவுட் இருக்கோ? இல்ல சார் சொல்லுங்கள் கார்த்திகா. சார் நான் நித்யஸ்ரீ சார். ஓ, நித்யஸ்ரீ தான் கார்த்திகாவா? 2 கார்த்திகா போட்டிருக்குது. யார் இன்னொருத்தர் யார்? ஓ, நீங்களே தான். சரி. சுஜித்ரா. சார் நான் இன்னைக்கு தான் சார் ஜாயின் ஆனேன். எனக்கு லாஸ்ட் 100 கொஸ்டின் அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்களே சார், அந்த பிடிஎஃப் சென்ட். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் டோன்ட் பாதர். இங்கே அதான் அப்படி இல்லை. எல்லா நாளும் புது நாள் தான், சரியா? அது இனிமேல் வர்றது கற்றுட்டாவே போதும். இந்த பழசு என்னாச்சு அதெல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் கிடையாதுங்க. இனிமேல் வர்றது கற்றுட்டாவே நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் தட். அவர் கிளாஸ் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே, எனி டே ஒரே ஒரு இது 10 நாள் படித்தவர் 5 நாள் படித்தவரை விட கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பார், அவ்வளோதான். ஆனால் எல்லா நாளுமே புதுசாக தான் இருக்கும். நேற்று படிச்சிருந்தா தான் இன்றைக்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் டிசைன்ட் லைக் தட். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ், த வே வி கண்டக்ட் இஸ் த பியூட்டி. அதுதான். நீங்கள் இப்போ நேற்று நான் அட்டன் பண்ணாத இன்றைக்கி வந்தால் நல்லா புரியும், சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோ. ஓகே, ஆல் த பெஸ்ட். வி மீட் அகெயின் ஆன் நெக்ஸ்ட் சண்டே. ஓகே மேடம், ஏதாவது எங்கள் குழந்தைகளுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேடம்? இருங்க, ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள ஒரு 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ். இங்கே மேடம் ஜமுனான்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள எங்கள் குழந்தைகளுக்காக ஒரு 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடம் சரி. சில்ட்ரன் நல்லா பண்ணீங்க சில்ட்ரன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாரும் நல்ல எனர்ஜெட்டிக்காக கிளாஸ் எடுக்கிறாரு, ஒவ்வொன்றும் கிளியராக சொல்லித்தராரு. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நீங்களே எடுப்பீங்க அப்படின்ட்டு. வேற ஆள் யாராவது? இல்லை, நாங்கள் எல்லா கிளாஸுமே நான் தான் மேடம். இது ஒன் மேன் ஆர்மி. என்டையர் ஆல் காம்படிஷன்ஸ் எவ்ரிதிங் இஸ் டன் பை மீ. அந்த குவிஸ் கொஸ்டின் டிசைன் பண்ணுறது நான் தான், எல்லாமே நான் தான். பட் ஐ டோன்ட் டேக் மச் டைம் ஆல்சோ. இது எல்லாமே என்னுடைய மூளையில் இருக்கிறதுனால அப்படியே அதை இறக்க வேண்டியது தான் பாக்கி. பரவாயில்ல சார், நல்லா இருக்குங்க சார் கிளாஸஸ். நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் பின்னாடி கூட எனக்கு சொல்லலாம். எங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இன்னும் கூட அவங்க கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போடணும்னு சொல்கிறேன். நிறைய குழந்தைகளுக்கு வரல, இன்னொரு 5-6 பேர் இன்றைக்கி ஏதோ மழை வந்துச்சு வரல. யூஸ்வலாக ஒரு 12, 13, 14 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பிறகு 50, 60, 100 பேர் ஆயிடுவாங்க. இதுதான் நான் பார்த்த விஷயம். சரிங்க சார், இருந்தாலும் நல்லா பண்றாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் சார் சொல்ற மாதிரி புக்கை நல்லா ரீட் பண்ணுங்கம்மா, அப்பதான் அந்த இதெல்லாம் சேட்டுக்கெல்லாம் நல்லா எழுத முடியும். இந்த சயின்ஸு, சோஷியல் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஷியோரா நீங்க என்எம்எஸ்ல என்டிஎஸ்சிலாம் வின் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன், ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். மேடம் ஒரு ஹைஸ்கூலில் ப்ரொஃபஸராக டீச்சராக இருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நான் அதனால தான் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணேன், வாங்க மேடம் ஒரு நாள் பாருங்கன்னு. அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய சஜஷன்ஸும் ரெக்கமெண்டேஷன்ஸும் அப்பப்போ எங்களுக்கு கிடைக்கும். அதை நான் ரொம்ப வேல்யூபிளாக நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராகவோ அப்படியெல்லாம் இருந்ததில்லை. அதனால் நமக்கு அந்த குழந்தைகளுடைய சைக்காலஜி அந்த மாதிரி மேடத்துக்கெல்லாம் தெரியுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி நிறைய டீச்சர் கூட நம்ம கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். தேங்க்யூ மேடம் ஃபார் கம்மிங் ஃபார் த கிளாஸ். சரிங்களா மேடம்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வில் மீட் நெக்ஸ்ட் சண்டே. ஓகே.